அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயா மனோகரன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது சிக்கன் சன்னா மசாலா. ஒரு கடாயில் 100 ml எண்ணெய் விடுங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை சிறிதளவு, லவங்கம் 4, ஏலக்காய் 2, கடல் பாசி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகா 1, 3 வெங்காயம் மிக்சியில் அரைச்சது. இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள், கொத்தமல்லி சிறிதளவு. இந்த மசாலாலாம் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, தயிர் 1/2 கப், கரம் மசாலா 1 டீஸ்பூன். தயிரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் 500 கிராம் சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனை மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 400 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் 20 நிமிஷம் நல்லா வேகணும். ஸ்டவ் மீடியம் தீயில் வச்சுக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. வேக வச்ச சன்னா 200 கிராம் சேர்த்துக்கோங்க. சன்னாவை 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. சன்னாவை குக்கரில் போட சொல்ல மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் போட்டுருங்க. 9 விசில் வர வரைக்கும் வேக வைங்க. பெப்பர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி வைங்க. கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ சன்னா சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ சிக்கன் சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சிக்கன் சன்னா மசாலா சப்பாத்தி, தோசை, பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் சிக்கன் சன்னா யார் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.